நான் டேபிள் காமிச்சிட்டு டைரக்டா கோடிங் எழுதுறேன். யாருக்கு புரியலையோ ப்ளீஸ் ஆஸ்க். ஸோ SE11 I created my custom table already. It's a data element is Z based data element. Without Z is a field. This is domain. Step 2, I create SE38 ABAP editor. It is used to build the syntax. There are 3 blocks in SE38: commentary block, declaration block, implementation block. Then if I program 2, create, ஏதோ ஒரு நேம் வைங்க, எக்ஸிக்யூட்டிவ் தான் கிளிக் பண்ணணும், சேவ். Denifa பேக்கேஜ்ல Denifa TRல ஒவ்வொரு முறை TR கிரியேட் பண்ணக்கூடாது, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நம்பர் தான். Denifa TR back. So here, this is commentary block. You must write what is the program name, who created, when you created, what is the requirement. Okay, யார் கொடுத்தாங்க, எந்த மாடியூல், டெவலப்பர் யாரு, நேம், ப்ராஜெக்ட் டீடைல். ஸோ இங்க எடுத்தது டேபிள்ஸ், உங்களுடைய டேபிள் நேம் போடுங்க. இது ரெண்டு மூணு டெஃபினிஷன் இருக்கு, எதுக்காக எழுதணுன்றது போக போக புரியும். ஓகே, ஸோ பிகினர்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, என்னுடைய டேபிள்ல இருந்து நான் சிங்கிள் இன்புட் டேட்டா தான் எடுக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குவயர்மெண்ட் புரிஞ்சுட்டு பண்ணுங்க. ஸோ இதுதான் take any one custom table as per syllabus. First we discuss table. Now selection screen. So இதெல்லாம் லைனா எழுதிட்டு வருவேன். I mean syntax எழுதும்போது எதுல வருதுன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும். So parameters, PID, type, table name, hyphen, field name. So table name கிளியரா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபீல்ட்ஸ் எல்லாமே நீங்க தான் கிரியேட் பண்ணது, டேட்டா எலிமெண்ட்டும் நீங்க தான் கிரியேட் பண்ணது. ஸோ இதுக்குள்ள இருக்கிற டேட்டாஸும் நீங்க தான் என்ட்ரி பண்ணுது. கரெக்டா? அங்க 1 இருக்குல்ல, அது டூப்ளிகேட்டுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ ஸ்டெப் 1 is that EMP ID. Select one வேற டேபிள் எடுத்துக்கிறேன். இந்த டேபிள்ல டேட்டா இல்லை, நான் வெறும் டீன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, I have one more table. ரெண்டும் ஒன்று தான். இது எம்ப்ளாயி நேம். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் இன்புட் கிரியேட் பண்ணியிருக்கேன், சேவ் செக். TMP ID, அதாவது டேபிள் நேம் ஹைபன் டேட்டா எலிமெண்ட் எழுதிருக்கேன். கரெக்டா? இது குயிக் தப்பு. என்ன எழுதணும்? ஃபீல்ட் நேம். கான்செப்ட் புரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு இது ஒரு பிளாக் போடுங்க, யாராவது ஒருத்தர். ஸ்ரீ குயிக் பிளாக். கௌதம், ஸ்ரீ லைன்ல இருக்கீங்களா? செலக்ஷன் ஸ்கிரீன் பிகின் ஆஃப் செலக்ஷன் ஸ்கிரீன். எதுக்காக கேக்குறேன்னா கோடிங் ஞாபகம் வருதா கரெக்டானு, வேற ஒண்ணும் இல்ல. பிகின் ஆஃப் பிளாக் ஏ. பிகின் ஆஃப். ஓகே, சொல்லு. பிகின் ஆஃப் பிளாக் ஏ வித் ஃப்ரேம். பிகின் ஆஃப்
block A into frame title text அது practice வந்துட்டோம் 001 end of block A. right. Save check activate. இப்போ இன்புட் கொடுக்காம எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு மெசேஜ் சொல்லணும். என்ன ஈவென்ட் டெலிஃபா at selection screen very good. Validate பண்றது at selection screen at PID plus initial என்ன not initial என்ன டெலிஃபா initial not initial value enter இப்போ நான் என்ன ரிக்வயர்மென்ட் கொடுத்திருக்கேன் எம்டிஆ இருக்கும்போது மட்டும் தான் வேணும்னு சொல்லிருக்கேன். அப்போ இனிஷியல்னு சொல்லிட்டு and message please enter your employee ID. டைப் மொத்தம் 5 டைப் இருக்கு. ஒரு நிமிஷம். See what are they? I T S and W W A. Guys listen. First I வெச்சு காட்டுறேன். I என்ன இன்ஃபர்மேஷன். உங்களுடைய please enter your employee ID என்ற ஒரு மெசேஜ் ஒரு பாப் அப்ல காட்டினா அது வந்து I மெத்தட். சேவ் ஆக்டிவேட். பாப் அப்ல வருதுல்ல I ஃபார் இன்ஃபர்மேஷன். ஓகே. அதே மெசேஜ் ஈல காட்டினா எங்க வருதுன்னு பாருங்க. எரர் கீழ வரும். சோ இது கிளையன்ட் சேவ் செக் ஆக்டிவேட். please enter your employee ID கீழ வருதா டெலிஃபா ஸ்ரீ? சோ கிளையன்ட் எதை வச்சு கேட்பாங்கன்றது புரிஞ்சுட்டு பண்ணணும். ஓகே. எனக்கு என்னுடைய வேலிடேஷனை எரர்ல வச்சு கொடுங்கன்னா இ போடுங்க. வார்னிங் வச்சு கொடுங்கன்னா W போடுங்க. சக்சஸ்ல வேணும்னா எஸ் போடுங்க. வார்னிங் வருதா? எரர் சாரி சக்சஸ் கிரீன் கலர். ஏ எதுக்கு போடுறோம் ஸ்ரீ? hello cancel ஒரு ஸ்கிரீன் அவுட் டோட்டலா டிஸ்ட்ராய் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஐடி 4-5 முறை தப்பாயிட்டீங்கன்னா டோட்டலா ஸ்கிரீன் அவுட் கேன்சல் ஆகணும் அப்படின்னா டோட்டலா வெளியே வரதுக்காக. ஓகேவா? அத நான் ப்ராஜெக்ட் சினாரியோல சொல்லி தரேன். இப்போதைக்கு ஏன்னா அபார்ட் மைண்ட் வச்சுக்கோங்க. okay எல்லாமே ரிக்வயர்மெண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் கிளைண்ட் கேட்பாங்க. ஸோ நீங்க இம்ப்ளிமெண்ட் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது நீங்களே எல்லாமே பண்ணுவீங்க எஃப்எஸ் கொடுக்கும்போது. இப்போ அட் செலக்ஷன் ஸ்கிரீன் என்னன்னு கிளியரா புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ மெயினா நான் ஃபர்ஸ்ட் அட் செலக்ஷன் ஸ்கிரீனை விட அட் செலக்ஷன் ஸ்கிரீன் அவுட்புட்டை தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணேன். ஏன்னா டைனமிக் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் நிறைய வரும். பிகினிங்ல தான் அதுதான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ அட் செலக்ஷன் ஸ்கிரீன் என்ன அட் செலக்ஷன் ஸ்கிரீன் அவுட்புட் என்னன்னு கன்ஃபியூஷன் படிக்கணும். இப்போ என்னுடைய ஆஸ் பர் ரிக்வயர்மெண்ட் படி பேராமீட்டர் ஐடி
எல்லாத்துக்கும் பேராமீட்டர்னே எழுதுறேன். ஓகே, சின்னதா இருக்குன்னா கொஞ்சம் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். பி நேம் டைப் டேபிள் ஹைபன் EM. தெரியலன்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் EMP என்ன ஃபீல்ட் நேம். Parameter P, phone number, the P address, type. Right. Phone input போட்டிருக்கேன். ஓகே, என்னுடைய பெராமீட்டர் எம்டியா இருந்தா நேம் அட்ரஸ் தெரியக்கூடாது. ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? என்ன செய்யணும்? அவுட்புட் எழுதணும். இந்த அவுட்புட்ன்றது எப்ப வேலை செய்யும் நல்லா எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஸ்கிரீன் கண்ணுக்கு தெரியாததுக்கு முன்னாடியே வேலை செய்யும். ஓகேவா? அப்போ எஃப் பிஐடி எஸ் இனிஷியல் அண்ட் அப்ப என்ன பண்ணோம்? ஸ்கிரீனை செக் பண்ணும். லூப் அட் ஸ்கிரீன் படிக்கும் போதே சினாரியோவை புரிஞ்சுட்டு படிங்க. லூப் அட் ஸ்கிரீன் போட்டு எண்ணும். அதே மாதிரி எழுதும் போதே சேர்த்து எழுதுருங்க ஒரே முறையா. லூப் என் லூப் இஃப் என் இஃப் அது முறையா வர மாதிரி. ஓகே, செக் பண்றேன். இஃப் அப்படி செக் பண்ணும்போது ஸ்கிரீன் ஐஃபன் குரூப் 1 ஒரு பேர் வைக்கிறேன். ஏ எல்லாம் மறைச்சிரு. மறைச்சிருன்னு சிம்பிளா சொன்னா என்னவா செய்யணும்? ஏஏ இருக்கவங்கள என்ன பண்ணணும்? ஆக்டிவ் ஜீரோவா செட்டா எழுதணும். மாடிஃபை ஸ்கிரீன். அப்ப ஏஏன்னா யாருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. நான் எம்டியா இருந்தா யார மறைக்கணும்? அப்படி நீங்க யாரெல்லாம் எதிர்பார்க்கறீங்களோ அவங்க எல்லாம் போட்டு. சரி சார், இன்னொன்னு இருக்காங்க சார். பெராமீட்டர் பி ஃபோன் நம்பர் டைப் உங்களை பிபின்னு போட்டேன். புரியுதா? கேட்டதுன்னு நான் கேட்டேன் போட்டது. இவங்களெல்லாம் ஏ குரூப், இவன் பி குரூப். நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. பிஐடி எம்டியா இருந்தா, இந்த பாக்ஸ் எம்டியா இருந்தா உனக்கு எதெல்லாம் வரக்கூடாது? ஏல இருக்குறதுதான். அப்ப பி வருமா வராதா? வரும். வெரி குட். நம்ம பிக்கு எழுதல. கூடவே சேர்த்து பிபின்னு எழுதுனா, எக்ஸாம்பிள் பிபின்னு எழுதுனா ஏஏ வரக்கூடாது, பிபி வரக்கூடாது. இந்த 3 இன்புட்மே வராது. கரெக்டா? சரி, அது நான் ஃபர்ஸ்ட் அடுத்த கிளாஸ், அதாவது அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு முதல்ல சிம்பிளா படிங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா டஃப்பா படிக்க கிளேவரா, அதாவது படிக்கிறதே இன்ட்ரெஸ்டா படிங்க. கன்ஃபியூஸே பண்ணிக்காதீங்க. கன்ஃபியூஸ் இருக்கா இப்பவே கேளுங்க. சார் இது ஏன் இப்ப எழுதுனீங்க, எனக்கு இங்க புரியல. ஸ்கிரீன் குரூப் 1ங்கறது யூஸ் பண்றோம். நான் சொல்றேன், அது கரெக்ட். சோ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு குரூப் நேம் போடுறேன்ல, இது ஜெனரலா அது பேர் குரூப் 1. ஓகே, ஒரு லூப் என் லூப் நான் தெரியாம இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணா என்ன ஒர்க்கும்? அட் செலக்ஷன் ஸ்கிரீன் ஈவென்ட் ஒர்க் ஆகுது. இனிஷியல்ன்றதால மறைச்சிருச்சு. இப்ப நான் டைப் பண்ணி என்டர் தட்டினா நாட் இனிஷியல், அதனால அது எல்லாத்தையும் ஆக்டிவ் 1 ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. சரியா? இப்ப இதே சினாரியோவை கொஞ்சம் அப்படியே ரேடியோ பட்டன் கொண்டு போகிறேன். ஃப்ளோனர் பண்ணது எக்ஸாம்பிள் 1. ஏன்னா ரிக்வயர்மெண்ட்ஸ் எப்படி வரும்னே நமக்கு தெரியாது. ஏன்னா
ஏன்னா நீங்க எல்லாருமே ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்றோம். நம்ம தியரி மாதிரி படிச்சுட்டு போக போறது கிடையாது. Parameter. Okay. Male radio button group. Sex. Female radio button. Radio button. ஏன்னா இதுதான் இது தெரியல எல்லாருக்கும். ஆமா. இது காமனா எழுதுறது. நீங்க எப்படின்னா ரேடியோ பட்டன் என்ற சிலபஸ், பாராமீட்டர் ரேடியோ பட்டன் என்ற எழுத சிலபஸ். சார் ஒரு சின்ன டவுட் அதில். இப்போ மேலு ஃபீமேல் கொடுத்துறீங்களா சார்? அந்த இப்போ நம்ம வேறு ஏதாவது வைக்கிறோம், இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் நம்ம ரேடியோ பட்டன் வைக்கிறோம்னா அந்த லாஸ்ட் எதுமா என்ன சார்? என்னன்னா எழுது. இல்லை அந்த லாஸ்ட் செக்ஸ்ன்றது காமனா நீ எந்த இப்ப நான் உனக்கு நீ கேட்டது நான் வேற எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. நீ கேட்க வர்றது புரிஞ்சிருச்சு கைஸ். இங்க இருக்கிறது R1 R2 வைங்க. ஓகே, பேரு கூட R1 R2 வைங்க. இங்க வைக்கிற நேம் எல்லாம் எல்லாத்துக்கும் காமனா வைங்க. ஓகே சரி. இப்ப 2 குரூப் வச்சிருக்கேன், நல்லா கவனிங்க. பாராமீட்டர் மேல்னா அவனோட மேல் வந்து பேண்ட் ஷர்ட், கரெக்டா? ஷர்ட் சைஸ், அதனால டைப் பாராமீட்டர். ஃபீமேல்னு செலக்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டாப்ஸ், அதாவது சுடிதார். பேசிக்கா புரிய வச்சுட்டு ப்ராஜெக்டா தர. இப்ப நான் மேல்னு சொல்லிட்டு மேல் யூசர் செலக்ட் பண்ணா அவனுக்கு ஷர்ட் சைஸுக்கான பாக்ஸ் வரணுமா இல்ல சுடிதாருடைய டாப்ஸ்க்கான பாக்ஸ் வரணுமா? ஷர்ட் வரும். ஃபீமேல் தொட்டா டாப்ஸ் வரும். அப்போ மாடிஃபை ஆகணும் இல்லையா? அப்போ ஈவென்ட் கால் பண்ணணும். அட் செலக்ஷன் ஸ்கிரீன் அவுட்புட் if மேல் இல்ல ஏதோ ஒண்ணு ஃபீமேல் ஈக்குவல் டு டாப்ஸ். எக்ஸ்னா செலக்ட் பண்றது. அன்னைக்கு டெனிஃபா மட்டும் இல்ல, டெனிஃபா நீங்க ABCD 1 2 3 எழுதுனீங்கன்னா மட்டும் இஸ் இனிஷியல்னு எழுதணும். கரெக்டா? அது வேர்டிங்ஸ் டைப் பண்ற பாக்ஸ். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் செக் பாக்ஸ் எல்லாம் டச் பண்றேன். சுவிட்ச் டைப் அது, அதனால டச் பண்ணலன்னா இப்படி, டச் பண்ணா இப்படி. ஓகேவா? போக போக போகும். இப்ப நான் ஃபீமேல தொட்டான்னா இப்படிதான் இருக்கும். ஃபீமேல தொட்டா என்ன வரணும் உனக்கு, என்ன வரக்கூடாது? அப்படியே ரிவர்ஸா படிக்கணும். என்ன வரக்கூடாது? ஷர்ட் வரக்கூடாது. அப்போ நான் இதை வந்து மாடிஃபை ஏஏன்னு வைக்கிறேன். இவனுக்கு மாடிஃபை ஐடி பிபின்னு வைக்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க எது வரக்கூடாதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எண்ட் கன்ஃபியூஸ் பண்ணாம படிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் மேல தொட்டா ஸ்கிரீன் போய் செக் பண்ணணும். லூப் அட் ஸ்கிரீன் எண்ட் லூப். அப்போ இஃப் ஸ்கிரீன் குரூப் யார் வரக்கூடாதுன்னா அவங்க பேர் எழுதணும். யார் வரக்கூடாது உனக்கு? மேல எனக்கு ஏஏ வரக்கூடாது, ஷர்ட் வரக்கூடாது. கரெக்டா? நான் பேக் ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வர போறேன். ஓகே, சோ கேர்ஃபுல்லா கவனிங்க. ஸ்கிரீன் மேல நான் தொட்டேன்னா ரேடியோ பட்டன் தொட்டா எனக்கு அப்போ மேலுடைய ஷர்ட் வரக்கூடாது, அப்போ ஏஏ வரக்கூடாது. ஸ்கிரீன் ஆக்டிவ் 0 modify screen and if right. Okay, இப்ப
அப்படியே கீழே எழுதுங்க. இதுக்கு அப்படியே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் எழுதுங்க. இஃப் மேலா இருந்தா எது வரக்கூடாது? வெரி குட். மேல தொட்டா எனக்கு டாப் சென்டர் ஸ்கிரீன் வரும், இன்புட் வரும். இப்ப நான் இதை தொட்டு என்டர் தட்டினா மாறுது. கரெக்டா? மேல தொட்டு என்டர் தட்டினா மாறுது. ஆனா நான் தொடும் போதே மாறிடணும். நான் தொட்ட பிறகு என்டர் தட்டின பிறகுதான் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பட்டன்ஸ் வரும்போது மட்டும் மேல், அதாவது ஃபர்ஸ்ட் லைன் எழுதும் போது டிஃபால்ட் எக்ஸ் எப்பவுமே மேல் மேலதான் செலக்ட் ஆகி இருக்கணும். எப்போ அந்த ஸ்கிரீன் எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து சும்மா இது எப்பவுமே எழுத வேண்டியது. ஓகே, நான் திரும்ப சொல்றேன். இது என்னன்னு திரும்ப புரியலன்னா கூட நான் புரிய வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. டிஃபால்ட் யூசர் கமாண்ட். இது 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 ஏன் எழுதுனன்றது கடைசியா கூட சொல்றேன், மற்றது மட்டும் கவனிங்க. ஒரு டிஃபால்ட் நான் முதல்ல புரிய வச்சுட்டு அப்புறமா அதை எரேஸ் பண்ணிட்டு அப்புறம் புரிய வைக்கிறேன். இப்ப நான் மேல தொட்டா ஷர்ட்னு வந்திருக்கா, ஃபீமேல தொட்டா டாப்னு வந்திருக்கு. கரெக்டா? நான் தொடும் போதே மாறிடுதா? நான் தொடும் போது மாறிடுது. இப்ப நான் இந்த கோடிங் எழுதலன்னா என்ன நடக்குது பாருங்களா. எதுன்னா இந்த யூசர், இது எது ஏன் சார் இந்த யூசர் கமாண்ட்னு ஏதோ ஒரு 4 வார்த்தை எழுதுனீங்க? எதுக்காக இதை எழுதுனீங்க? ஏன் இதை எழுதுனீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்ஷனுக்காக தான் அது எழுதியிருக்கேன். யூசர் கமாண்ட்ன்றது ஒரு ஆக்ஷன். நானா இதை தொட்டு என்டர் தட்டினாதான் அது வேலையை செய்யுது. திரும்பவும் இதை செலக்ட் பண்ணிட்டு திரும்பவும் போய் என்டர் பட்டன் தொட்டாதான் செலக்ட் ஆகுது. இப்போ நான் எதிர்பார்க்கறது என்னன்னா, போய் தொடும் போதே மாறிடணும்னு எதிர்பார்க்கிறேன். ஆனா மாறாது. அதுக்கு டிஃபால்ட்டாவே டிஃபால்ட் அப்படின்றத எழுதிட்டு யூசர் கமாண்ட்னாவே நீ போய் தொடும் போதே இந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகாது. இது வந்து செட் ஆஃப் கோட். ஓகே, சேவ் செக் ஆக்டிவேட். மற்றபடி எல்லாம் கான்செப்ட் தான். இப்போ இதுல ஏதாவது டவுட் இருக்கா டெனிஃபா, கௌதம்? அது ஃப்ரீ அண்ட் ரெடியா இருங்க. ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னது சாம்பிள். இப்போ பேங்க் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ டெனிஃபா கிட்ட அக்கௌண்ட்ஸ் டீமா இருக்காங்க. அவங்க ரெக்குவயர்மெண்ட் ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் டெனிஃபா டெவலப் பண்ண போறாரு. டெனிஃபா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட மொத்தம் 3 அக்கௌண்ட் இருக்கு. எஃப்டி, ஆர்டி, ரெக்வயர்மெண்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், லோன். ஓகே, நம்ம மொத்தம் 3 ஆப்ஷன் ஒரு அப்ளிகேஷனை ஃபில் பண்றவங்க 3 ரேடியோ பட்டன் இருக்கு. எஸ் ஆர் நோ? இப்படிதானே இருக்கும் பேங்க்ல. ரைட், 3 பட்டன் வச்சுட்டேன், 3 ரேடியோ பட்டன். இப்போ நான் எஃப்டி கிளிக் பண்ணா எனக்கு என்ன வரணும்? எஃப்டி, ஒரு நிமிஷம், எஃப்டி அக்கௌண்ட் நம்பர், எஃப்டி அமௌண்ட் எவ்வளவு போட போறீங்க? எஃப்டி அக்கௌண்ட் நம்பர் இதனுடைய பாக்ஸ் சைஸ் எவ்வளவு இருக்குன்னா பெருசா இருக்கும், ஏன்னா எஃப்டி நம்பர். அமௌண்ட் வந்து சின்னது. ஓகே, இது 2 எஃப்டி கிளிக் பண்ணா இந்த பட்டன் வரும். ஆர்டி தொட்டா ஆர்டி அக்கௌண்ட் நம்பர், ஆர்டி எந்த மந்த் போடுறீங்க? மந்த் ஆஃப் பேயிங். ஏன்னா ஃபிக்ஸ்டு ஒரே டைம் தான் போட போறீங்க. கரெக்டா? இதை மந்த் ஆன் மந்த் போட போறீங்க. அமௌண்ட், ஆர்டி அமௌண்ட், ஆர்டி அமௌண்ட். இது ஆக்சுவலி இப்படிதான் இருக்கும் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ். இது என்ன கலரா இருக்கும்? ரெட் கலர். நான் புரியறதுக்காக வைக்கிறேன்.
லோன் தொட்டனா பர்சனல் லோன் லோன், லோன் அக்கௌண்ட், EMI அமௌண்ட். Any doubt? இப்ப எத்தனை பெராமீட்டர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7, இது ஒரு 3. ஓகே, இப்ப டிசைன் ஸ்டார்ட் பண்றோம். இது எக்ஸாம்பிள் 2. எல்லாமே நான் கோடிங் அனுப்புறேன், கன்ஃபியூஸ் ஆகாம. ஸ்டெப் 1 ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றோம். ஸோ பெராமீட்டர் ஒரு நிமிஷம், பேங்க் ரைட், சரி, காஸ்மெட்டிக் அப்புறமா போட்டுக்கலாம். முதல்ல ரெக்யர்மெண்ட் இதில் பெராமீட்டர் FD ரேடியோ பட்டன் குரூப் பேங்க், RD ரேடியோ பட்டன் குரூப் பேங்க். பேங்க் தான் எழுதணும்னு இல்லை, ABCDன்னு என்னென்ன போட்டுக்கோங்க. சரியா? இது பேர், அது பேர் ஃபங்க்ஷன், அது பேர் குரூப் நேம். லோன் ரேடியோ பட்டன் குரூப் பேங்க், 3 ரேடியோ பட்டன் எத்தனை வச்சுக்கோங்க. இப்போ பெராமீட்டர் ஃபர்ஸ்ட் FD account, type CLN 10, FD amount, type CLN 10, சும்மா சாரி 12. அமௌண்ட் நியூமரிக்கல் இல்ல, சும்மா நம்ம உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்ல, அது நம்ம என்ன டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி எழுதுவோம், டேபிள் ஐஃபன் ஃபீல்டுன்னு தான் எழுதுவோம். கரெக்டா? நம்ம அது டேபிளை வச்சு எழுதுவோம். அதனால அது போட்டு கன்ஃபியூஸ். இப்போ எனக்கு என்னுடைய ஃபோக்கஸ் வந்து அட் செலக்ஷன் ஸ்கிரீன் ஈவெண்ட். கரெக்டா? நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த 3 மெத்தட்ல எதுனா எழுதிக்கலாம். டொமைன் மெத்தட், டேபிள் ஐஃபன் மீல் மெத்தட், டேட்டா எலிமெண்ட் மெத்தட். ஸோ இமேஜின் ஏதோ ஒரு மெத்தட்ல எழுதிட்டேன், ஸ்கிரீன் டிசைன் வரப்போகுது. இது இன்னொன்று ஒன்று சேர்த்துக்கலாம். இங்க இயர், எந்த இயருக்கான டெபாசிட் பண்றீங்க. கரெக்டா? ஸோ நியூமரிக்ல 4. ஸோ இது பெராமீட்டர் தனித்தனியாக கூட இப்படி எழுதிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். RD அண்டர்ஸ்கோர், கேப் விடக்கூடாது. ஓகே, அக்கௌண்ட் நம்பர், டைப் CLN D, RD amount, type CLN month, period. Okay, type CLN period 2, period. month என்ன நான் எப்படி இருக்கிறேன், ஜனவரி என்ன 01 02. ஆக்சுவலி ஃபினான்ஸ் டீம்ல பீரியட்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நம்ம ஜனவரி பிப்ரவரி எல்லாம் எழுத மாட்டோம். எங்கேயும் ஃபேக்டரிஸ் சில விஷயம்லாம் டெக்னிக்கலா பிகினிங்ல இருந்தே சொல்லித்தரேன், அப்படியே கேப்சர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் லோன், லோன் அக்கௌண்ட் நம்பர், டைப் CLN 20, EMI amount, type CLN. அவ்வளவுதான். இப்ப நான் எல்லாத்தையும் போட்டு அப்படியே காமிச்சா என்ன வரும், லைனா இருக்கும். லைனா இருக்கா? எது தொட்டாலும் மாறுதா? மாறல, ஏன்னா நான் இன்னுமே எழுதல. ஸோ ஃபர்ஸ்ட் பிகினரா இருக்கும்போது எப்பவுமே ரேடியோ பட்டன்ல இது எதுக்காக எழுதுறோம்னா அந்தந்த பட்டன் மாற்றும் போது மாறிடணுன்றதுக்காக. இது வந்து ரூலே கிடையாது. ஓகே, யூசர் கமாண்ட்
ஏதோ ஒரு வார்த்தை எஸ்எஸ்எஸ் டிடிடி ஏதோ ஒன்று கூட இருக்கும். ஸோ இது எந்த ஃபங்க்ஷனாலிட்டின்னா என்டர் தட்டுற வேலையை குறைக்கிறதுக்காக எழுது. இப்போ ஸ்க்ரீன் மாடிஃபை ஆகிறதுக்காக எழுத வேண்டிய கோடிங் இப்பதான் எழுது. ஸோ ஈவெண்ட்டை கால் பண்றேன். at selection screen output on radio button group நாளைக்கு பார்த்துக்கலாம். if fd is selected இருந்தா என்னெல்லாம் வரணும் என்னெல்லாம் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஒன்னொன்னா எழுதலாம். and if அப்போ என்ன பண்ணணும் loop at screen உங்களுக்கு மட்டும் என்ன சார் போட்டதே என் லூப் வந்துருச்சு. எப்படி லூப் பட்டன் போடும்போது டேப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. ஓகே end loop here if screen hyphen group இப்போ நம்ம இன்னும் குரூப்பே பிரிக்கல. இவங்க எல்லாம் என்ன பண்றோம் மாடிஃபை ஐடி ஏஏன்னு வைக்கிறேன். இவங்க எல்லாம் யாரு மாடிஃபை பிபி. இது எப்படி சொல்லணும்னா குரூப் நேம்னு சொல்லணும். பிபி ஓகேவா. சோ இப்போ ஃபர்ஸ்ட் FD கிளிக் பண்ணா எதெல்லாம் வரக்கூடாது பிபி வரக்கூடாது சிசி வரக்கூடாது. சோ அப்போ மாடிஃபை ஐடி ஏ பிபி வரக்கூடாது. ஸ்க்ரீன் இப்போ சிசி எங்க சார் எழுதுறதுன்னா கூடவே ஆர்ன்னு எழுதுங்க. ஆக்சுவலி அண்டன் தான் வரும் கரெக்டா. படி அண்டன் வரும். பட் இங்க இதுல ஆர்ன்னு தான் எஸ்ஏபி ரூல்ல இருக்கு. நம்ம சில எஸ்ஏபி கொஞ்சம் சில இதெல்லாம் ட்ரிக்கியா இருக்கும். என்னன்னா நம்ம 10,000க்கு 10,00 டாட்னு வரும்ல. அது சில இடத்துல 10 டாட் கமா இடத்துல டாட் வரும். அது நான் சொல்றேன். ஸோ அது மாதிரி இங்க ஆர் போட்டது மட்டும்தான் எழுது. ஓகே ஆர் எக்ஸ்பிரஷன் என்ன பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லும் போது புரியும். ஸோ இப்போ பாருங்க FD கிளிக் பண்ணும்போது ஸ்கிரீன் சுத்தும். அப்போ பிபியும் சிசியும் ஆக்டிவ் 0 ஆயிடும். இது அண்டுன்னா டக்குன்னு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே அண்டுல ஒர்க் ஆகாது. ஓகே அது என்ன லூப் அட் ஸ்கிரீன்ல இருக்கும் போது சேவ் செக் நெஸ்டிங் அப்படின்னு வந்தாலே அதாவது ஒழுங்கா மேப் ஆகல. இஃப் எண்டுக்கு லூப் எண்ட் லூப் கேஸ் எண்ட் கேஸ் டூ எண்ட் இது எல்லாமே அதுக்கு முடிவு இருக்கணும். ஓகே இப்போ FDக்கு எழுதிட்டேன். ஒன்னும் பண்ணக்கூடாது. இது அப்படியே காப்பி பண்ண FDக்கு போடும்போது RDன்னு மாத்திக்கோங்க. RD ஒண்ணுலமா இதெல்லாம் யாரு அது AA AA BB 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 CC நான் FD தொடும்போது BB CC வரக்கூடாதுன்னு சொல்லி கோடிங் எழுதிட்டேன். நான் RD ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணா எனக்கு AA CC வரக்கூடாது. கரெக்டா? நெக்ஸ்ட் அவ்வளவுதான். கோடிங்ன்றது ரொம்ப சிம்பிள். ஒன்ன ஒழுங்கா எழுதுனீங்கன்னா எல்லாத்துக்கும் லாஜிக் ஈஸியா எழுதணும். லோன் நான் லோன்
தொட்டேன்னா எனக்கு சிசி மட்டும் தான் வரணும். அப்ப எது வரக்கூடாது? ஏஏ வரும். பாருங்களேன், உங்களை அறியாமே லைனா சின்டெக்ஸ் எழுதுற மாதிரி தெரியும். கரெக்டா? எஸ். பட் லாஜிக் கிளியரா புரிஞ்சு எழுதுறீங்கன்னா எங்கேயுமே எரர் அடிக்கும். பாருங்க, ஆர்டி தொட்டா சாரி எஃப்டி தொட்டா, ஏன்னா டிஃபால்ட் முதல்ல வச்சுட்டேன். டிஃபால்ட்னா இதுல இருக்கணும்னு சொல்லிட்டு எஃப்டின்றதால எஃப்டி ஆர்டி அக்கௌண்ட், ஆர்டி அக்கௌண்ட் அமௌண்ட் ஒன், லோன் லோன் அக்கௌண்ட் லோன் இஎம்ஐ வருதா? சரி, இது ஈவெண்ட் எழுதிருக்கேன். இப்போ அப்படியே மேல போயிட்டு இன்னும் சில பேராமீட்டர்ஸ் ஆட் பண்ண. parameter branch id எல்லாரையும் ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். என் இஷ்டத்துக்கு என்னுடைய லென்த்தா பேர் வைக்கலாமா? டெனிஃபாக் தெரியாது, மத்தவங்க சொல்லுங்க. இங்க பெருசா அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் எனக்கு கிளைண்ட் வந்து பெருசா வைக்க போறாங்க டெனிஃபா, சரியா? பெராமீட்டர் நேம் ஃப்ரண்ட்ல பெருசா வேணும், அப்பதான் அங்கேயும் ஃப்ரண்ட்ல பெருசா வரும் அப்படின்னு வச்சீங்கன்னா எரர் அடிக்கும். 8 வார்த்தைக்கு மேல எழுதக்கூடாது. அதனாலதான் எல்லாம் ஷார்ட்டா எழுதுறேன். ஓகே சரி சார், நீங்க எல்லாம் ஷார்ட்டா எழுதுறீங்க, ஃபைன். ஆனா என் கிளைண்ட் என்னுடைய ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது நீட்டா இருக்கணும். லைக் எப்படி இருக்குன்னா எஃப்டி அக்கௌண்ட் நம்பர், ஏஎம்டின்னு வரக்கூடாது, ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட் இந்த மாதிரி மாத்தணும்னு கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டெப் 1, கோ டு டெக்ஸ்ட் எலிமெண்ட், செலக்ஷன் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க வச்சதுக்கெல்லாம் பெட் நேம், அதாவது எலாபரேட் நேம் இங்க தான் வைக்க போறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி கேப்ஸ் ஃபர்ஸ்ட் வைக்கிறீங்களோ ஓகே. Count word amount type loan அப்படி இருக்கலாம். number. So இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா இருக்கும், ஏ. இதெல்லாம் கிளைண்ட் பார்ப்பாங்க. பீரியட், பேயிங் அமௌண்ட், பேயிங் வந்து இங்க பேர் மாத்திக்கலாம். ஓகே, ஆனா டெவலப்பருக்கு MONTH தான். ஓகேவா? புரியுதுங்களா? இது எண்ட் யூசருக்கான சேஞ்ச் ஃப்ரண்ட் நேம், ரெக்கரிங் டெபாசிட் அதெல்லாம். ஸோ இங்க என்ன வைக்கிறீங்களோ இஎம்ஐ அமௌண்ட் என்ன வைக்கிறீங்களோ அது அப்படியே வரும். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, டெவலப்பருக்கு கண்ணு இங்க மட்டும் தான் இருக்கணுமே தவிர ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் பத்தி யோசிச்சு கோடிங்ல எழுதிடக்கூடாது. சரியா? ஃபிக்ஸட் அக்கௌண்ட் நம்பர், ஃபிக்ஸட் டெபாசிட், அது மாதிரி என்ன வேணுமோ அது ஃபுல்லா எழுதிக்கும். சரி, இதுதான் நம்ம கோடிங் ஃபுல்லா எழுதுவோம் அங்கங்க. சரியா? இப்போ parameter branch id, அதனால தான் இங்க BID போடுறேன். இது சொல்ல வரதான். ஓகே, type C length 6 default Chennai CH Chennai CHE 123 414 parameter bank name, bank type C length 4 default access parameter account customer account type C length 15 obligatory parameter. நான் இப்போ ரியல் டைம்ல ஒரு இதுக்கு வச்ச ப்ராஜெக்டை தான் அப்படியே டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே,
ஓகே. ஸோ அஃபிஷியலாக பேங்க் நேம் சொல்லக்கூடாது. ஸோ அக்கௌண்ட் நம்பர் டைப் அது இருக்குமா. நெக்ஸ்ட் சி கஸ்டமர் அக்கௌண்ட் நேம் 1 2 3 4 5 6 வேண்டாம். டைப் சி லென்த் 35 lower case. Here lower case, tell me anyone. Quick. நாம என்ன டைப் பண்றோமோ அதை Good. ஜெனரலா நம்ம எதுவுமே எழுதலன்னா நீ என்ன டைப் பண்றியோ எல்லாமே அப்பர் கேஸ்ல தான் மாறும். Parameter B pan card type C length 10. நான் obligatory எழுதிட்டேன் இதுக்கு. இதுக்கு எழுதுல. ஓகே. ஸோ எல்லாத்துக்கும் பிளாக் போட்டுடலாமா. ஷாபியா இருக்கும் பிளாக் போட்டுலன்னா. மேல 2 விட்டுருங்க. செலக்ஷன் ஸ்க்ரீன் begin of block A with the frame. நான் ஃப்ரேமோட முடிச்சுக்கிறேன். code title text double slow one. Selection screen end of block A. யாருக்காவது நான் ஃபாஸ்டா எழுதுறது கன்வீனியன்ட்டா இருந்தா சொல்லுங்க. கான்செப்ட் கிளியரா இருந்ததுன்னா ப்ராஜெக்ட குயிக்கா ஒரு நாள் 2 நாள் கொடுக்குற ப்ராஜெக்ட அரை மணி நேரத்துல முடிச்சு விட்டு ரெஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளுடைய சேவ் டைம். ஒரு டெவலப்பர் டிலே பண்றான் அப்படின்னா அங்க அவன் பேசிக் ஸ்ட்ராங்கா இல்ல ப்ராஜெக்ட் சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு இது ஈஸியா இருக்குன்னா அப்போ நீங்க போடுற எஃபர்ட் கிளியரா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ டபுள் ஒன்னை கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு எஸ்ன்னு கொடுத்தா டெக்ஸ்ட் இடலாம். ஸோ இது வந்து கஸ்டமர் டீட்டெயில் நான் 22 33 44 டைப் பண்ண மாட்டேன். ஒன்னொன்னும் எல்லா டைட்டிலும் வைக்கணும் ஒரே நேரத்துல. பாருங்க நீங்க எப்படி இதுக்கெல்லாம் பேர் மாத்தணும்னு கோட்டுக்கு போனீங்களோ டைட்டில் கூட வைக்கணும்னா அதே கோ டு டெக்ஸ்ட் எலிமெண்ட் செலக்ஷன் டெக்ஸ்ட் வந்து பாருங்க டெக்ஸ்ட் இங்க வருது இல்லையா, இந்த டேப் கிளிக் பண்ணீங்கன்னா அங்க அதே இடம் இல்ல டபுள் அங்க கோடிங்ல டபுள் கிளிக் பண்ணாலும் இங்க தான் வரும். சரியா 002 003 004 005 006 இங்க என்ன பண்ணோம், அக்கவுண்ட் நம்ம ரேடியோ பட்டன் 3 இருக்குல்ல அதுக்கு இது அக்கவுண்ட் டைப். அடுத்து RD FD
அதுக்கு போட்டு இல்லையா RD detail, FD detail, loan detail. இது ஒரு டைட்டில் இருக்கு அவ்வளவுதான். இருக்கான்னு தெரியல, ஸோ அதனால ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு பேக் பண்ணுறேன். ஸோ 1 இருக்கு, 2 கரெக்டாக வச்சிருக்கேன், 3rd கரெக்டு, 4th கரெக்டு, 6 இல்லை, அதனால தான் கேட்கும். செக் ஆகுது. எக்ஸிட். ஸோ இப்போ பாருங்க, பேங்க்கு கரெக்டா, கஸ்டமர் டீடைல், அக்கௌண்ட் நம்பர், நேம் மதன், பேன் கார்டு. இந்த பேன் கார்டு செக் பாயிண்ட் வைக்கல நான். ஃபிக்ஸட் டெபாசிட் டிஃபால்ட்டா இருக்கு. லோனுன்னு தொட்டாங்கன்னா ஆர்டி மாறுதா, லோனு தொட்டா லோனு மாறுது. இப்போ அஸ் எ பிகினர் ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இப்போ பேன் கார்டு போடாம ரன் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ் என்டர் யுவர் பேன் கார்டுன்னு வரணும். கரெக்டா நான் கேட்கிற கொஸ்டின்? மாடிஃபை. அடுத்து என்ன எழுதணும் கூட? வெரி குட். அதுக்கு எப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அன்செலக்ஷன் ஸ்கிரீன் அவுட்புட்க்கு கீழே தான் அன்செலக்ஷன் ஸ்கிரீன் எழுது. அது ஸ்கிரீன் மாடிஃபைக்கு அப்புறமா தான் நடக்குது இல்லையா? அன்செலக்ஷன் ஸ்கிரீன் நம்ம என்ன இன்புட் அது PAN. If PAN's initial and if message, please enter your password. Type error தான் வைக்கணும், mandatory error. Yeah. இப்படி எழுதுனாதான் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ 3 ஈவெண்ட்டை சேர்த்து எழுதிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? பேங்க் ஐடி, பேங்க் நேம். ஓகே, இப்போ பேங்க் ஐடி நேம்க்கு பக்கத்திலேயே ஒட்டின்னு இருக்கு, கொஞ்சம் கீழே தள்ளலாமா? அப்ப என்ன எழுதணும்? ஸ்கிப்புக்கு சிலபஸ் என்ன? செலக்ஷன் ஸ்கிரீன். Selection screen, skip 1. So please enter your PAN card. Okay. Further functionality continue பண்ணுவோம். So இதே scenario-வை please practice. Okay. நான் இது கோடிங் அனுப்புறேன், ரெஃபரன்ஸ்க்கு பாட்டா அனுப்புறேன். ஃபர்ஸ்ட் வந்ததே கொஞ்ச நேரம் படிச்சோம் இல்லையா? ஸோ அது இந்த பார்ட். அடுத்து ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் மண்டே ப்ராஜெக்ட் கொடுப்பேன். பிகாஸ் இந்த வீக் சாட்டர்டே சண்டே கொஞ்சம் இன்னும் அடிஷ்னலா படிச்சு மண்டே வேணாம், அடுத்த டியூஸ்டே ஆர் வெனஸ்டேல தரேன். ஏன்னா மண்டே சாட்டர்டே சண்டே எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் இல்லையா, 2 ஹவர்ஸ் எடுக்கிறது நிறைய ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அடுத்த டாஸ்க் தருவேன், மொத்தமா தருவேன்.
ரொம்ப ஈஸி, கன்ஃபியூஸ் ஆகாம. அப்போ இப்ப பாருங்க, நான் டேபிள் கிரியேஷன் யாருக்கும் உட்காந்து சொல்லி தரல. காரணம் என்னன்னா, அந்த டாபிக்ல இருந்து வந்துட்டு அடுத்த டாபிக் பண்ணுவோம். அந்த மாதிரி டே பை டே we go with new topic. Please practice day by day. Any doubt for previous session? Right. Thank you so much. We'll meet on Saturday morning for next time 7:30 for your time is 6 o'clock for South time in Dubai. Both o'clock. Thank you guys. தேங்க்யூ சார். Wind up. The Saturday